கவலைப்படாத மாப்ள, கண்டிப்பா இவர் பணம் தருவாரு. நானும் நம்பிக்கையோட இருக்கேன், பாப்போம். மாப்ள இந்த வீடு தான், வா. அப்படியா? இனிய எங்க போறான்? அண்ணே அண்ணே. வாப்பா அழகரு. வணக்கண்ணே. என்ன இந்த பக்கம்? அண்ணே இனிய தொழில் தொடங்கலாம்னு இருக்கானே. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம், நல்லா பண்ணுங்க. அண்ணே அதுக்கு நீங்க தானே உதவி பண்ணணும். நானா? நான் என்ன உதவி பண்ணணும்? அண்ணே நீங்க வட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க தொழில் ஆரம்பிச்சிருவோம்னே. அண்ணா மாசம் மாசம் வட்டியெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க, அசலையும் சீக்கிரமா அடைச்சிருவாங்க. அதெல்லாம் சரி தம்பி, யாரை நம்பி பணம் தர சொல்ற? என்னண்ணா எப்படி சொல்றீங்க? என்ன நம்பி கொடுங்கண்ணா. எப்படி உன்னை நம்பி பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போகணுமா? அண்ணா அப்படி சொல்லாதீங்கண்ணா, நான் உங்களை ஏமாத்துவேனா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா, நீ தான் உங்க வீட்லயே இல்லையே. அண்ணா அது வேற பிரச்சனை. எல்லாம் ஒண்ணுதான். உங்க அப்பா அம்மாவே உன்னை நம்பல, நான் எப்படி நம்புறது? முன்னாடியாவது நீ உன் சொந்த வீட்டில் இருந்த, உனக்குன்னு என்ன இருக்கு இப்ப? நான் எதை வச்சு உனக்கு பணம் தர்றது? இந்த பணத்தை எப்படி நாளைக்கு நீ திருப்பி தருவ? எப்படி வட்டி கட்டுவ? அதெல்லாம் ஒழுங்கா கட்டிடுவேண்ணா. என்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு 2-3 மாசம் வட்டி கட்டுவேன். அப்புறம் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? உங்க வீட்டில் போய் கேட்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அண்ணே அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, இனிய சரியா வட்டி கட்டிடுவாண்ணே. எப்படி கட்டுவான்? இவன் என்ன வேலைக்கா போயிட்டு இருக்கான்? அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்பி பணம் தரலாம். இவனும் ராசாத்தியும் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு ஏன் வீட்டு பணமா கேட்குது? அதை எப்படி நான் சும்மா இருக்க போறான்? அவன் தான் தொழில் தொடங்க போறான் இல்லண்ணே. என்ன தொழில்? உங்களை மாதிரி பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல ஒரு வேகத்துல தொழில் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் அதே வேகத்துல தொழிலை மூடிட்டு போயிருவீங்க. அப்படிலாம் இல்லைண்ணே, ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதில் சாதிச்சு காமிப்பண்ண. தம்பி 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 நிறுத்து. உன்ன மாதிரி பசங்களை எத்தனை பேரை பார்த்துருப்பேன். சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. என்ன அவன் தான் இவ்வளவு தூரம் கேட்கறான்லண்ணே, அதை விட்டுட்டு ஏன்னா இப்படி மனசாட்சியே இல்லாம உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் சுமாரா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல மாப்பிள பிறா, நீ யாரு? உன் தராதரம் என்னன்னு எதுவுமே தெரியாம அவர் பாட்டுக்கு அவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதை தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. சரி விடுறா, நம்ம பணம் வாங்க வந்திருக்கோம். பணம் கொடுக்கறவங்க அப்படிதான் பேசுவாங்க, நாம தான் பொறுமையா போகணும். சொல்றத கேளு, பொறுமையா. அண்ணா அவன் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டான். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா. நிறுத்து நிறுத்து. வாழ்க்கையில ஜெயிப்பேன் இந்த வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காத. உங்களை பார்த்தா சிரிப்பா வருது. என் நேரத்தை வீணடிக்காம 2 பேருமே முதல்ல இருந்து கிளம்புங்க. அண்ணே அவன் எவ்வளவு வாழ்க்கையை பத்தி சீரியஸா பேசி உங்கள்ட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. சொல்றேன், குரலை வைத்து பேசுற? இல்லண்ணே, குரலை வைத்து பேசக்கூடாது. நான் குரல் எல்லாம் உயர்த்தி பேசலண்ணே, சரியா? உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தோம், முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, தெரியுதா? கிளம்பு. டேய் மாப்பிள, நீ எதுவும் நினைக்காத மாப்பிள. இவன் கிடக்குறான் மாப்பிள, இவன் பணம் தரலன்னா என்ன? இன்னும் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கா, அவங்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன் மாப்பிள. நீ வா மாப்பிள, நீ வா, நீ வா. பெரிய பணம் வச்சிருக்கேன்ற திமிரில பேசுறான். நீ வாடா. என்னமோ இவன் காசு கொடுக்கலன்னு சொன்னதும் நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க.
வாடா மாப்பிள. ம் பெரியப்பாடா. டேய் நீ எதுவும் காட்டிக்காத. வா பெரியப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா இந்த வழியில எதுவும் விசேஷமாப்பா? கார்ல ஏதாவது பிரச்சனையா? பேசாதடா. என்னாச்சு பெரியப்பா? பேசாதன்னு சொல்றல. யாரா அவன்? உன்னை கண்டபடி பேசிட்டு இருக்கான். பணம் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதாடா. அதை விட்டுட்டு கண்டவங்கட்டெல்லாம் போய் கையேந்திட்டு இருக்க. நம்ம வீட்டுல கேட்கறதுக்கு உனக்கு என்னடா சங்கடம்? நீ எங்க வீட்டு பிள்ளடா. உனக்கு இல்லைன்னா சொல்லிட போறோம். பிரியமாக்க மட்டும்தான் உங்க மேல கோவம். நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? பெரியப்பா, நான் தனியா நின்று வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் பெரியப்பா. அதனால தான் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இனியா சரி வரேன் பெரியப்பா. வாடா. ஏன் மாப்பிள, பெரியப்பா தான் பணம் தரேன்னு சொன்னார்ல டேய். மாப்பிள. பேசாம வாடா. ஹலோ அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இனிய வந்தார். பணமெல்லாம் தர முடியாது. உனக்குன்னு என்ன இருக்குது? எதை நம்பி பணம் தர்றது? எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டம்மா. சூப்பருங்க, சொன்னதை அப்படியே செஞ்சிருக்கீங்களே. அம்மா இனியே பாரி ஐயா புள்ள. பாரி ஐயா எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் பையனுக்கு நான் உதவி பண்ண முடியாமல் போச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இப்படி பண்ணேன். இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குங்கம்மா. பாரி ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு வருத்தப்படுவார். அதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் நான் தான் இனியன் அவமானப்படுத்த சொன்னேன்னு யார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாதீங்க. என்ன சரியா? அப்புறம் உங்களை அவ்வளோதான். சரிம்மா சரிம்மா. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்க பண்ணணும். இப்படியே விட்டுட்டு நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வட்டி கொடுக்குற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி யாரும் இனியனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களம்மா, அப்படியே செய்யறம்மா. எப்படியும் இனியனோ அழகரோ இதை இப்படியே விட்டுற மாட்டாங்க. இன்னும் வேற யார்கிட்டயாவது பணம் கேட்கலாமான்னு தான் யோசிப்பாங்க. நம்ம ஊர்லயே வட்டி கொடுக்குற வேற ஆள்கிட்ட போய் பணம் கேட்பாங்க. ஏன்னா இனியனோட நிலைமை அப்படி. ஆமாம்மா, கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. அவங்க எங்க அலைஞ்சாலும் யார்கிட்ட போனாலும் பணம் கிடைக்க கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, வட்டி கொடுக்கற எல்லார்கிட்டயும் இனிய வந்து பணம் கேட்டா கொடுக்காதீங்க. அவனால திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கான். அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி கொடுக்க விடாம பண்ணிடு. சரியா? சரிங்கம்மா, நான் அப்படியே சொல்றேன். நான் சொன்னா கண்டிப்பா யாரும் உதவி பண்ண மாட்டாங்கம்மா. சரி. அம்மா, பணம் கொஞ்சம் கேட்டேன். நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்கல்ல, அதே மாதிரி நான் பேசின பணத்தை கொடுத்துருவேன். சரியா? சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஏண்டா இனியா, சும்மாவே உங்களுக்கு எந்த நல்லதும் கிடைக்க விட மாட்டேன். என்ன சீண்டி வேற விடுறியா? எப்படி எப்படி மரகதமே ராசாத்தி கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவான்னு என்கிட்டயே சவால் விடுற. உன்னை சவால்ல ஜெயிக்க விட்டுருவேனா? என்ன மீறி இந்த ஊர்ல யார் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்றாங்க நானும் பாக்குறேன். உன்னையும் ராசாத்தியையும் நிம்மதியா வாழ விட மாட்டான் இந்த கண்மணி. யாரும் உனக்கு உதவி பண்ணாம தொழில் தொடங்க முடியாம பணத்துக்கும் சோத்துக்கும் பிச்சை எடுத்து திரும்ப நீ மட்டும் இல்லாம அந்த ராசாத்தியையும் கூட கூட்டிட்டு போய் எச்சல எடுக்க வைக்க போறேன் பாரு. இத செய்யல என் பேரு கண்மணி இல்ல.
என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணா ஏன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்ன பிரச்சனை? என்னாச்சுங்க? ஏங்க தம்பி தான் கேக்குறாருல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்ன விஷயம்? சொல்லுங்கண்ணே. அது இனி அண்ணே நீங்க வட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க தொழில ஆரம்பிச்சிருவோம்னே. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? என்ன நம்பி கொடுங்கண்ணே. எப்படி உன்னை நம்பி பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போகணுமா? அண்ணே அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை ஏமாத்துவேனா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க அப்பா அம்மாவே உன்னை நம்பல, நான் எப்படி நம்புறது? இவனும் ராசாத்தியும் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு ஏன் வீட்டு பணமா கேட்குது? இனியன் அப்படி பார்த்ததும் என் மனசு உடைஞ்சு போச்சு பாரு. இனி எதுக்கு பணத்துக்காக கண்டவங்கிட்ட போய் அவமானப்படணும்? அவனும் இந்த வீட்டு பிள்ளை தானே. அண்ணே அதை யாரு இப்ப இல்லைன்னு சொன்னா? அதுதான் எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை மாமா, சொல்லுங்க. நம்ம வீட்டு சொத்துல இனியனுக்கும் பங்கு இருக்குல்ல, அவனுக்கு சேர வேண்டிய பங்கை நாம கொடுத்தா அதை வச்சு அவன் சொந்தமா தொழில் தொடங்குவான்ல. சரியான யோசனைப்பா. அதெல்லாம் இனி எனக்கு பங்கு தர முடியாது. அவன்தான் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. ராசாத்தி இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தின்னு கிளம்பி போயிட்டான்ல. அந்த ராசாத்தி பண்ண தப்புக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அவ கஷ்டப்படணும். அப்படி சொல்லு. இதுக்குதான் மரகதம் வேணுங்கிறது. பைத்திய மாதிரி பேசாத மரகதா. யாரு? நான் பைத்தியமா? பின்ன அவங்க யாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்க. அப்படி என்ன ராசாத்தி தப்பு பண்ணிட்டா? அவளை எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்க. அக்கா, உங்களுக்கு ராசாத்தி மேல அப்படி என்ன கோவம்? நீ அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவளோட பேரு கூட இந்த வீட்ல கேட்க கூடாது. இங்க பாருங்கம்மா, இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இனியனுக்கும் இருக்கு. அதனாலதான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப இனியனுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி செஞ்சா ரொம்ப உதவியா இருக்குமா? என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. மரகதம், நீ ராசாத்தியை தண்டிக்கிறதா நினைச்சு இனியனைத்தான் தண்டிக்கிற. நான் எதுக்கு இனியனை தண்டிக்கணும்? அவன் நான் வளர்த்த புள்ள அப்படின்னு வாயால தான் சொல்ற. உண்மையிலே இனியன் தானே ராசாத்தியோட சேர்ந்து கஷ்டப்படுறான். அது ஏன் உனக்கு புரியல? அது அவன் எடுத்த முடிவு தானே, நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு மரகதம், இனிய நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அவன் நல்லா இருக்கணுங்க. அப்ப அவனோட பங்கை அவனுக்கு கொடுக்க நீ சம்மதிக்கணும். சரிங்க, ஆனா நீங்க போட்டு வச்ச பணத்துல இருந்து இனியனோட பங்கை மட்டும்தான் எடுத்து தரணும். ராசாத்தி பங்கை எடுத்து தரவே கூடாது. சரி, இனியன் பணத்தை இனியனுக்கு மட்டும்தான் தர்றான், சரியா? அப்ப சரி. நீங்க பணம் கொடுத்தா இனிய வாங்குவாரா என்ன? ஏய், அதெல்லாம் இனிய வாங்குவான். அதுவும் இல்லாம நம்ம எல்லாருமே சொல்லி கொடுத்தா கண்டிப்பா வாங்குவான். அதுக்கு இல்லங்க, நீங்க இப்ப பணம் கொடுத்து உதவி பண்ணா இனியனை அத்தை மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரி தானே அர்த்தமாகும்.
கண்மணி, அக்காவுக்கு இனியன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ புதுசா ஏதாவது சொல்லி ஏத்தி விட பாக்காத. கண்மணி, எனக்கு அந்த ராசாத்தி மேலதான் கோவம். இனியன் மேல இல்ல. ஒருத்தங்கிட்ட பணம் கேட்டு அவன் அசிங்கப்பட்டிருக்கான். அது எனக்கு பிடிக்கல. அத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவன் யார்கிட்டயும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இனியனுக்கு பணம் கொடுக்கறதுல எனக்கு சம்மதம். அதுக்கு இல்ல அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சும்மா இரு கண்மணி. ஏங்க, இனியன் பங்கு பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துருங்க. அத்தை அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை. ச்சே. புனிதா, அந்த செக் புக்கை எடுத்துட்டு வாமா. இந்தாங்கப்பா. குடுமா. இது 10 லட்சமா? பத்து லட்சம் தான். இப்ப என்னன்ற? குமாரா, அப்பா இந்தப்பா, பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வாப்பா. ஆ. ம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சமந்தி, ஏ கண்மணி, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ வா, நான் சொல்றேன். வாமா. என்ன? வா. இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, ஏதாவது யோசிப்பாங்களே. என்ன நடக்குதுன்னு நாமளும் போய் பாப்போம். வா. என்னம்மா? என்னடி உனக்கு ஆச்சு? எதுக்கு என்ன இப்படி புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? இங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். என் மாமனாரு இனியன் தொழில் தொடங்க வட்டிக்கு பணம் கேட்டு அசிங்கப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு இனியனுக்கு சொத்துல உள்ள அவன் பங்கை பிரிச்சு கொடுக்கலான்னு சொல்ல, அப்பா அதுக்கெல்லாம் சரின்னு வேற ஒத்துக்குச்சுங்க. என்னது? இனி எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்களா? ஏய், எனக்கு புரியலடி, நல்லா விவரமா சொல்லு. ஐயோ அம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா? இதான் நடந்துச்சு. இத பாரு கண்மணி, இதெல்லாம் நடக்கவே கூடாது. நீ எப்படி இதுக்கு சரின்னு சொன்ன? ஆமா, என் சம்மதம் கேட்டுதான் இதெல்லாம் முடிவெடுக்கிறாங்க பாரு. உனக்கு தெரியாதா? நான் எப்படிமா இனியனுக்கு சொத்து கொடுக்க சம்மதம்னு சொல்லுவேன்? நீ வேற. இத தடுக்க ஏதாச்சும் பிளான் இருந்தா சொல்லு. ஆமா கண்மணி, அவ்வளவு சீக்கிரமா இனிய ராசாத்திக்கு சொத்து கிடைக்க கூடாது. கிடைச்சது ரொம்ப வசதியா போயிடும். அத தடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஐயோ, அதான் நானும் யோசிக்கிறேம்மா. இவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு என் மூளையே டயர்ட் ஆயிடும் போல. கண்மணி, இப்படி பண்ணா என்ன? என்னம்மா, சீக்கிரமா சொல்லு. நாம புனிதா கிட்ட இருக்கிற நகையை திருடி இனிய வீட்டுல வச்சிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ராசாத்தி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கபிலனை வச்சு திருடி இருக்கான்னு சொல்லி அவளை போலீஸ்ல மாட்டி விட்டுடலாம். அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏய், அவங்க தான் திருட்டு குடும்பம்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்கல்ல.
ஏற்கனவே பொன்னி பரம்பரை நகைய டூப்ளிகேட் பண்ணி உன் மாமியார் கிட்ட மாட்டினவ தானே. அதனால அந்த மேட்டரை லேசா உன் மாமியார் கிட்ட தூபம் போட்டு விட்டா போதும், மீதி எல்லாம் உன் மாமியாரே பாத்துக்குவா. ஒரே போன்ல 2 சிம்மு. என்னம்மா உளர்ற? ஹே, எத்தனை நாளைக்கு தான் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்றது? அதான் அப்டேட் பண்ணி 2 சிம்முன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியம் இது. இப்போ சட்டுன்னு விஷயத்துக்கு வா. திருட்டு பழிய போட்டு ராசாத்திய உள்ள தள்ளிட்டோன்னு வெயி, இனி அந்த கோவத்துல சொத்தும் வேணா ஒரு மண்ணும் வேணான்னு கோச்சுக்கிட்டு சொத்தை வாங்காம போயிடுவான். ஆமா, இதத்தான் ஒரே போன்ல 2 சிம்முன்னு சொன்னேன். ஐயோ வாய மூடுமா, சிம்மு போனுன்னுக்கிட்டு. பிளான் ஏதோ நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் நம்ம பிளானு. சரி வா போலாம்.